அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம இந்த வீக் ரேஷியோ அண்ட் ப்ராப்பர்ஷன் பார்த்துட்டு வர்றோம். டெய்லி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இது முக்கியமான கொஸ்டின்ஸும் கூட. ப்ராப்பர்ஷன், ரேஷியோ அண்ட் ப்ராப்பர்ஷன்லேருந்து எப்படியாவது ஒன்று இல்லைன்னா 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். மேக்ஸை பற்றின பயமே இருக்கக்கூடாது. டி வித் சம்ஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸை பற்றின பயமே இருக்கக்கூடாது. மேக்ஸ் பார்க்காதவங்களுக்கு தான் மேக்ஸில் பயம் வருங்க. அது எதுக்காகனா, அதை தெரியாதுன்னு நினைக்கிறதுனாலே அவங்களுக்கு பயமாக இருக்கும். அது தெரியும், அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே, போட்டு பார்க்கலாம், சால்வ் பண்ணி பார்க்கலான்னு வந்துட்டோன்னா நீங்களே அதை நிறையா மெத்தடில் சால்வ் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் மேக்ஸ் பார்க்காம பயப்பட வேணாம், பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் சம் போகலாம். ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3. செலவு 3500 எனில் சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குடும்பத்தின் செலவு சேமிப்புகள் விகிதம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, செலவு அப்புறம் சேமிப்பு, அதோட விகிதம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. செலவோட தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதோட ரேஷியோ தான் தெரியும், இதோட முழு வேல்யூ தெரியாது. அப்போ 5x எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3500ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பை 5ஆல் வகுப்போம். 1 5 7 35. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 700. அவங்க சேமிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ சேமிப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது அதோட முழு வேல்யூ 3x இருக்கும். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 700. அப்போது 3 × 700 எவ்வளோ கிடைக்கும், விலை 21. 2100 ரூபாய் கிடைக்கும். அவங்களோட சேமிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய். ஆப்ஷன் பி. டக்குனே முடிஞ்சிச்சா? இவ்வளோதாங்க ரேஷியோ. கொஞ்சம் யோசிச்சு போட்டுருணும், அவ்வளோதான். ரொம்பலாம் மெத்தட் தேவையில்ல. இது போட எவ்வளோ 30 செகண்ட்ஸ் ஆகிருக்கும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களே வேகமாக போட்டுருவீங்க. செகண்ட் சம். ரூபன் அண்ட் கிருஷ்ணன் டிவைட் ₹1250 in the ratio 2:3, then share of each are கேட்டிருக்காங்க. ரூபனும் கிருஷ்ணனும் 1250 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் ஒவ்வொருவரின் பங்கு தொகையானது அப்படின்னு கேட்குறாங்க. விகிதம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 2:3ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 1250 ரூபா. அப்போ 2xம் ப்ளஸ் 3xம் சேர்ந்தது தான் 1250. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 5x கிடைக்கும். 5x 1250. இப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் நான் கண்டுபிடிக்கணும்னா 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போது டிவைடில் போகும். இந்த நம்ம கண்டுபிடிக்கலாமா, 1 5 2 10 2 இருக்கும், 5 25. இந்த 0 அப்படியே நம்ம எழுதிருப்போம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 250. இப்போ ரேஷியோவில் போய் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். 2x 3x. இப்போ 2 கூட 250 நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 500 கிடைக்கும். 3 × எக்ஸோட வேல்யூனா 250. இதை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு 750 கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவங்களோட ஒவ்வொருவரின் பங்கு தொகை கேட்டிருக்காங்க. ரூபனோட பங்கு தொகை பார்த்தீங்கன்னா 500, கிருஷ்ணனோட பங்கு தொகை பார்த்தீங்கன்னா 750. 500 750 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் கரெக்டாக பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 750 500 நம்ம டக்குன்னு எக்ஸாமில் போட்டுட்ருக்கையில் ஒரு பதட்டத்தில் 750 500 கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டுருவோம். அவங்க கேட்டிருக்க நேம் வரிசையை பார்த்தீங்கன்னா ரூபனும் கிருஷ்ணனும். அப்போ ரூபன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு, அதுக்கடுத்து கிருஷ்ணனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, அதுபடி தான் நம்ம எழுதணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 500, செகண்ட் 750 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம். ஏபிசி ஆகிய மூவர்களின் மாத சம்பள விகிதம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 2:3:5 ஆகும். சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம் எனில் பியின் ஆண்டு சம்பளம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏபிசியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஏபிசி ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 2:3:5
5. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம். சியோட மாத சம்பளம் ஏவை காட்டிலும் 1200 அதிகம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கும் ஏக்கும் இடையில இருக்க ரேஷியோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அவங்க சிக்கு 5 இருக்குது, ஏக்கு 2 இருக்குது. இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, 3. அப்போது அந்த 3x இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற ஏயின் மாத சம்பளம் சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம். அப்போ அந்த 3 மடங்கு தான் 1200னா, அப்போது அதோட 1 மடங்கு எவ்வளோவா இருக்கும், கீழே அடிச்சு கொடுக்கலாமா, ஒரு 3 3 4 3 12, இப்போ 2 0 அப்படி எழுதிக்கலாம், 400. அப்போ எக்ஸ் வேல்யூ 400. சியை விட ஏ கம்மியாக வாங்குறாரு, எவ்வளோனா 1200. அப்போது 3 மடங்காக இருக்குது. அது அந்த 3 மடங்கில் 1 மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் வேல்யூ 400ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ் வேல்யூ 400ன்றப்போ இது எல்லாத்து கூடயும் போய் நம்ம வந்து வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ 2xனா 2 × 400 வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பியின் ஆண்டு சம்பளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலே கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாத சம்பளத்தோட விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஆண்டு சம்பளம் வேணும்னா நம்ம வந்து 12ஆல் அதை மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா 12 மாதங்கள், ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். இப்போ பியோட சம்பளம் தான் கேட்குறாங்க. பி வந்து என்ன, 3x. நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 400. இப்போ 3 × 400 நாங்கள் 12, இது 0 அப்படியே எடுத்து எழுதிடுவோம். அப்போ அவரோட மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 1200. அப்போ ஆண்டுக்கு ஆண்டுக்கு 12 மாதங்களா, அப்போ 1200 12 கூட பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 14400. பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. இது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க புரியும். ஏபிசி ஆகிய மூவரின் மாத சம்பளம் நம்ம ரேஷியோவில் எழுதிட்டோம். அப்புறம் சியின் மாத சம்பளம், சியோட மாத சம்பளம் இங்கே இருக்குது 5. ஏஐ காட்டிலும் 1200ன்னு நம்மளுக்கு தொகையாக கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம தொகையாக இல்லாமல் எடுத்து பார்த்தோம்னா சிஐ காட்டிலும் ஏ வந்து எவ்வளோ குறைவாக இருக்காரு, 3 பங்கு குறைவாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அந்த 3 பங்கோட தொகை தான் 1200. இப்போ 3 பங்கோட தொகை 1200 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 400. அப்போது எக்ஸுக்கு 400னா இங்கே எல்லாமே எக்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மற்றபடி ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. அப்போது எல்லாத்துக்கிட்டையுமே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம தான் எக்ஸோட வேல்யூ 400ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல கொடுத்துருக்க வேல்யூலேருந்து. அப்போ பியோட மாத சம்பளம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து 12ஆல் பெருக்குனா அவங்களோட ஆண்டு சம்பளம் நம்மளுக்கு கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1400. நெக்ஸ்ட் சம். An amount of ₹420 is divided among A, B and C in the ratio 1/3:5/6 × 7/9. Find B's part அப்படின்னு கேட்குறாங்க. ₹420 ABCக்கு இந்த பங்கு 1/3:5/6:7/9 விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பியின் பங்கு கேட்குறாங்க. பியின் பங்கு மட்டும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, விகிதம்லாம் ஏபிசி விகிதம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1/3:5/6:7/9 கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் ஒரே நம்பரால் டிவைட், கீழே இருக்கிற வேல்யூக்கெலாம் நம்ம முதல்ல எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா வேல்யூ என்ன வரும், 18 கிடைக்கும். எல்சிஎம் உங்களுக்கு வேகமாக எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள், 9. 9 எல்லா மற்ற 2 நம்பர் கூட டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 6 கூட ஆகும், 3 கூட ஆகும். ஆனால் வந்து 3 9ன்னு எழுதிடலாம். 6 2ஆவோ 6 3ஆவோ 9ன்னு எழுத முடியாது. அப்போது 18 எடுக்கலாம். அடுத்த 9க்கு அடுத்த வேல்யூ மடங்கு என்ன, 18. இப்போ 18 பார்த்தீங்கன்னா 3ஆலையும் டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். அப்போது நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 18 இருக்கும். 3ஆலையுமே அது டிவைட் ஆகிருக்கணும், அதுதான் எல்சிஎம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த மெத்தட் வந்துடும்.
ஒரு இடத்துல வேகமாக போட்டுட்ருக்கீங்க, எல்சிஎம் எடுக்கணும்னா இந்த டானா மணி போட்டு நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அது கன்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அது வேகமாக போடணும்னு நினச்சா இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வேல்யூ எடுத்து நம்ம அது எல்லாத்துக்கூடயும் டிவைட் ஆகுதா, அல்ல அதுக்கடுத்து அடுத்த மடங்கு எல்லாத்துக்கூடயும் டிவைட் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை எல்சிஎம் அதே மாதிரி என்னென்ன நம்பர் இருக்கோ அதை மேலே வச்சு மல்டிபிள் பண்ணுமா. இப்போ 3 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும்? 3×18. அப்போ அதே நம்பரால் நம்ம மேலேயும் பெருக்கணும். இப்போ இதோட வேல்யூ 6/18 கிடைக்குமா. செகண்டு 5/6 இருக்கா. 6 கூட எந்த வேல்யூவை பெருக்குனா நம்மளுக்கு 18 கிடைக்கும்? 3ஆல் பெருக்குனா கிடைக்குமா. அதே 3ஆல் வச்சு மேலேயும் பெருக்கணும். 6×3 18, 5×3 15. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 7/9. 9 கூட எந்த வேல்யூ கூட்டா 18 கிடைக்கும்? 2 பெருக்குனா 18 கிடைக்கும். 9×2 18, 7×2 14. அப்போது கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுட்டு மேலே இருக்க பங்கெல்லாம் 6, 15, 14 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பியின் பங்கு யாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கீழே எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்துட்டோம். அப்போ ஒரே வேல்யூ எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறத மட்டும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 35ன்னு கிடைக்கும். 35/18 தான் இதோட அவங்க வாங்கின மொத்த விகிதத்தோட வேல்யூ. இதில் பியின் பங்கு மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 35/18ல் பியின் பங்கு என்னவா இருந்துச்சு? 5/6 இருந்துச்சு. இப்போ பியின் பங்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5/6. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 420 கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க 2 வகுத்தல் பலனும் மேலே போகும்போது தலைகீழாக போகுமா. இப்போ இதை 5/6 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை மேலே கொண்டு வரணும்னா பெருக்கல் பலன் எழுதுவோம். அப்போ இந்த வேல்யூ வந்து தலைகீழாக மாறும். 18/35ன்னு மாறும். 420 தான் அவங்க நம்மளுக்கு இந்த இடத்துல பெருக்கல் வரும். 420 தான் அவங்க நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பியோட பங்கு. மொத்த வேல்யூவில் பியோட பங்கை 420 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். பார்த்திங்கன்னா எழுதிட்டோமா. இதை அடிச்சு கொடுக்கலாமா. 1×6 2×12 கிடைக்கும். 3×18 1×5 7×5 35 1×7 6×7 42. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை இப்படியே எழுதுவோம். இப்போது 3ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்ணுவோமா. 3ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 180. அப்போது 420 ரூபாயில் பியோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 180. ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு வேல்யூ விகிதம் கொடுத்துருக்காங்க. அந்த விகிதத்துக்கு கீழே சமமாக்குறதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எடுத்த எல்சிஎம்மை மேலே எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்குறோம். அதாவது அது கீழே எல்சிஎம் எடுக்கும்போது மேலே அதே நம்பரால் பெருக்கணும் தெரியும். அதை பெருக்கணும், நம்மளுக்கு கீழே 18 கிடைக்கும். மேலே எல்லாத்தையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 35 வேல்யூ கிடைக்கும். அந்த 35/18 பங்கில் பியோட பங்கு மட்டும் 420ல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது தலைகீழாக மாறும். அதை நம்ம அடித்து கொடுத்தோன்னா 3×60 கிடைக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 180. அப்போ பியின் பங்கு 180. நெக்ஸ்ட் சம். குமரனிடம் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. குமரனிடம் எவ்வளோ இருக்குது? 600 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதை யார் யாருக்கு? விமலாக்கும் யாழினிக்கும் இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். அப்போ இவங்களுக்கு அந்த 600 ரூபாயில் 2 பங்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். யாழினிக்கு 600 ரூபாயில் 3 பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு விகிதம் தான் தெரியும், வேல்யூ தெரியாது. அப்போது 2x + 3x எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 600. அப்போ 5x = 600
எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஒரு 5 இது ஒன்று இருக்கும், 2 10 120. இப்போது எக்ஸோட வேல்யூ 120. அதை போய் நம்ம வந்து மேலே விகிதத்து கூட மல்டிபிள் பண்ணும்போது 2 × 120 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 2 × 120 240 கிடைக்கும். 3 × 120 இங்கே விகிதம் கொடுத்துருக்காங்க. விமலாக்கு 2 பங்கும் யாழினிக்கு 3 பங்கும். இப்போ 2 பங்குன்றது 600 ரூபாயில் 240, 3 பங்குன்றது 360. அப்போ இது ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்கும். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்காங்க. எவ்வளோ பங்குன்னு கேட்காம விமலாவுக்கு யாழினியை விட 240 அதிகம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா விமலாவுக்கு யாழினியை விட 240 கிடையாது. அவங்களோட மொத்த தொகையே 240 தான். இது விமலாவது, இது யாழினியோடது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாழினிக்கு விமலாவை விட 240 அதிகம் கிடைக்கும். யாழினிக்கு விமலாவை விட 240 அதிகம் கிடைச்சிருக்காது, 120 தான் அதிகம் கிடைச்சிருக்கும். ரெண்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 120 தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. விமலாவிற்கு யாழினியை விட 120 அதிகம் கிடைக்கும். விமலா விட யாழினிக்கு 120 விமலாவிற்கு யாழினியை விடன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தான் 120 அதிகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. அவங்களுக்கு கிடைக்காது, யாழினிக்கு தான் அதிகம் கிடைச்சிருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாழினிக்கு தான் விமலாவை விட 120 ரூபா. ஏன்னா இவங்களை 240 ரூபா தான் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு 360 கொடுத்துருக்காங்க. யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகம் கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. ரேஷியோவில் ஓரளவு எல்லாம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது சம்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த சம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருமே டெய்லி இந்த வீக் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ரேஷியோ அண்ட் ப்ராப்பர்ஷன் எல்லாமே பாருங்கள், ஒரு ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.